இந்த மாதிரி தேன் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை எனக்கு இல்லை, எங்கள் மாமா பையனுக்கு. ஆனால் அவங்க ஊர் தூத்துக்குடியில் இந்த மாதிரி தேன் வளர்க்குறதுக்கு தேவையான பாக்ஸ் கிடைக்கல. அதனால் என்கிட்ட கால் பண்ணி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தான். நான் சொன்னேன் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கான், காலேஜே இன்னும் படிச்சு முடிக்கல, எப்படி நீ இதை பார்த்துக்கிடுவ அப்படின்னு கேட்கும்போது நான் காலையிலையும் சாயந்தரம் பார்த்துக்கிடுவேன், நீ எப்படியா எனக்கு பாக்ஸ் மட்டும் வாங்கி கொடு அப்படின்னா நானும் சரின்ட்டேன். சரி புதுசாக ஆர்வப்படுதான், 2-3 நாளாக மறந்துடுவான்னு பார்த்தா தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவ்வளோ ஆர்வமாக இருக்கான். நான் அப்போ கூட கேட்டேன் இதெல்லாம் எதுக்குல உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்கும்போது முடியுமா இல்லையான்னு தெரியல, முயற்சி பண்ணி பார்க்க போகிறேன், எனக்கு ரொம்ப நாளாக வளர்க்கணும் ஆசை, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிடுவோம் அப்படின்ட்டு. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இவ்வளோ ஆர்வம் இருக்கும்போது அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு சின்னதாக உதவியாக இருக்கணும்ல. எனக்கு இந்த தேனீச்சி இந்த பாக்ஸை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது. எங்கள் ஊரில் ஒருத்தர் இந்த மாதிரி தேன்லாம் வளர்ப்பான், அவனை கூட்டிட்டு எங்கள் ஊர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும், மலையடி புதுன்னு ஒரு ஊர் உண்டு, அங்கே கமலா தேன் பண்ணினா அவங்க கிட்ட இந்த மாதிரி பாக்ஸ்லாம் உண்டு. அவங்ககிட்ட போய் ஒரு 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே அவங்க தோட்டத்துக்கு போய் எந்த மாதிரி தேன் வளர்க்காங்க, எப்படிலாம் தேன் எடுக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு தேன்லேயே இவ்வளோ வகை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியும். சுத்தமான தேன்லேயே எக்கச்சக்கமான வகைகள் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. இந்த 2 பாக்ஸையுமே தூத்துக்குடி கொண்டு போய் எங்கள் மாமா பையன் கையில் ஒப்படைக்கணும்.